வீட்டில் இருந்து பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் நம்ம சரி என்னடா பிரச்சனைன்னு கேட்டுட்டு திரும்ப யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போட்டான். திரும்ப நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சத்தம் போட்டீங்கன்னு சொல்லி இவங்க வீட்டிலேருந்து நம்மளே கூப்பிட்டு மறுபடியும் திட்டுறாங்க. அப்புறம் என்ன மயிருக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க? நான் ஃபோன் பண்ணி அதனால் நீ என்கிட்ட சொல்லாமல் இருக்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்? எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நான் திரும்ப அவனுக்கு ஃபோன் பண்ணி திட்டி அப்படி பிரச்சனை ஆகும்னு தெரியும் உனக்கு. அப்போ நீ என்கிட்ட எதுக்கு சொல்கிற? அது ஒன்றுமே இல்லைன்னா நீ பேசாமல் விட்டுற வேண்டியதானே. அது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிறாமல் மண்டையில் ஏற்றிக்கிறாமல் விட்டுருக்க வேண்டியதானே. அதை எதுக்கு என்கிட்ட சொல்லி நான் காலையில் வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு நான் ஃபுல் ப்ரெஷரில் கூப்பிட்டு அவங்கள கத்தி அவங்க இன்னும் ப்ரெஷர் ஆகி அவங்க என் கூட சண்டை போட்டு நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகி நான் அவங்கள சண்டை போட்டு கடைசியில் கடுப்பில் போனா வெண்ணேன்னு போனை கட் பண்ணிட்டு வந்தேன். இது தேவையா? உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ எதுக்கு என்கிட்ட சொல்கிற? சொல்லாமே அது இது ஒரு விஷயமே இல்லைன்னு விட்டு போக வேண்டியதானே. அப்புறம் ஏன் நீ இங்கே ஃபோன் பண்ணி கேட்டீங்க, நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னு சொல்கிற? என்ன என்ன கருமத்தை பண்ணி தொலைகிறதுன்னு எனக்கும் புரியலை. ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு கொலையா கொள்றாங்க ஓடுக்கிட்டு நம்மளை. சை, நல்ல பையனா இருக்கிறேன். நல்ல என் உசுருக்குள்ள வச்சிருக்கேன். எதனால என் பொண்டாட்டியே கழுவி கழுவி ஊத்த பொண்டாட்டி 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 உன் பொண்டாட்டி